அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாமன அவதாரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். எப்பொழுதும் எல்லாம் உலகில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகம் தோறும் தான் அவதாரம் எடுப்பேன் என பகவான் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். அதன்படி மகாவிஷ்ணு உலகத்தை காப்பாற்றுவதற்காகவும் உலகில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இதுவரை 9 அவதாரங்களை எடுத்துள்ளார். 9வது அவதாரமாக கிருஷ்ண அவதாரத்தை எடுத்து மகாவிஷ்ணு கலியுகத்தில் முடிவில் கல்கி அவதாரம் எடுக்க உள்ளார். மச்சம், கூர்மம், வராகம் என முதல் 3 அவதாரங்களையும் மிருகங்களின் வடிவில் மகாவிஷ்ணு எடுத்தார். 4வதாக எடுத்த நரசிம்ம அவதாரத்தில் பாதி மனிதன் பாதி சிங்கம் என தோற்றத்தில் காட்சியளித்தார். இதை மனித அவதாரமாக கணக்கில் எடுப்பதில்லை. முதல் 4 அவதாரங்களும் தன்னுடைய பக்தனையும் உலகத்தையும் கற்பதற்காக மட்டுமே மகாவிஷ்ணு எடுத்தார். ஆனால் மனிதனுக்கு நல்வழியை போதிப்பதற்காக எடுத்த முதல் அவதாரம் வாமன அவதாரம் ஆகும். இந்த அவதாரம் மிக சிறப்பான அவதாரமாகும். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் 5வது அவதாரமாக கருதப்படுவது வாமன அவதாரமாகும். இது மிகவும் தனித்துவமும் பல சிறப்புகளையும் கொண்ட அவதாரமாகும். பெருமாள் 9 அவதாரங்களை எடுத்திருந்தாலும் வாமனர் அவதரித்த தினம் மட்டுமே 10 நாட்கள் கொண்ட ஓணம் பண்டிகையாக கேரள மாநிலத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவார்கள். மற்ற அவதாரங்கள் தோன்றிய தினங்களாக ராமநவமி, வராக ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி என ஒரு நாள் விழா மட்டுமாகவே கொண்டாடப்படுகின்றனர். வாமன அவதாரத்தை மட்டுமே முக்கிய பண்டிகையாக கொண்டாடுவதற்கு அந்த அவதாரத்தின் சிறப்பு தான் காரணம். மகாவிஷ்ணு முழுமையாக மனித உருவம் கொண்டு எடுத்த முதல் அவதாரம் வாமன அவதாரம்தான். பொதுவாக அவதாரம் என்றாலே தெய்வம் மனித உருவத்திலோ அல்லது வேறு ஏதாவது வடிவத்திலோ வந்து தீமையை அழித்து தன்னுடைய பக்தர்களை காத்து அல்லது தர்மத்தை நிலைநாட்டுவதாகும். ஆனால் வாமன அவதாரத்தில் பகவான் யாரையும் மதம் செய்யவில்லை. சில குறிப்பிட்ட நீதிகளை இந்த உலகிற்கு எடுத்து கூறுவதற்காகவே அதனை மக்கள் தெரிந்துவதற்காகவே எடுத்த அவதாரம் வாமன அவதாரம். பிரகலாதனின் பேரனான மகாபலி அசுர குருவான சுக்ராச்சாரியாரின் வழிகாட்டுதலின் பேரில் பல யாகங்களை செய்து பல சக்திகளை பெற்றான். இறுதியாக தேவலோகத்தையும் கைப்பற்றினான். பல சக்திகளை படைத்த மகாபலியை எதிர்க்க முடியாமல் தேவலோகத்திலிருந்து தப்பி ஓடினான் இந்திரன். கஷ்யப்ப முனிவரின் மகனைவியாக அதிதி தனது மகன் தேவேந்திரனை மகாபலியிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் அவனை இந்திர பதவியை மீட்டு கொடுப்பதற்காகவும் கடுமையாக தவம் இருந்தாள். அதன் பலனாக மகாவிஷ்ணுவை தனது மகனாக பெற்றாள். ஆவணி மாதம் துவாதசி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார் வாமனர். மிகவும் குள்ளமான தோற்றம் கொண்டதால் இவருக்கு வாமனர் என அவதாரம் அழைக்கப்பட்டது. தேவலோகத்தை நிரந்தரமாக ஆட்சி செய்த நினைத்த மகாபலி நர்மதை ஆற்றங்கரையில் அஸ்வமேத யாகம் நடத்தி அந்தணர்களுக்கு தானம் வழங்கி கொண்டிருந்தான். கேரளாவில் அந்தணர் குலத்தில் தோன்றிய வாமனர் 3 அடி நிலத்தை மகாபலியிடம் தானமாக கேட்டார். ஆனால் வந்திருப்பவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட சுக்ராச்சாரியார் மகாபலியை தடுத்தார். அந்தனர் கேட்பதை இல்லை என்று சொல்வதும் அறம் கிடையாது என்பதுடன் தனது யாகம் பூர்த்தியாகாது என்பதால் குருவின் பேச்சை மீறி வாமனருக்கு தானம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் மகாபலி தானம் அளிப்பதை தடுப்பதற்காகவே வண்டாக மாறி கமண்டலத்தில் துவாரத்தை அடைத்தார். சுக்ராச்சாரியாரை இதை தெரிந்து கொண்டவ வாமனர் தற்பை புல்லாமல் வெளியே தள்ளியதால் சுக்ராச்சாரியன் கண் பார்வை பறிபோனது. தான் வாக்களித்தபடி 3 அடி நிலத்தை தானமாக தருவதற்காக கமண்டலத்தில் இருந்த நீரை மகாபலி ஊற்றினார். அந்த நீரில் கையில் பட்டதும் தனது உருவத்தை பெருக்க தொடங்கினார் வாமனர். 1 அடியால் பூலோகத்தையும் 2வது அடியால் மேலோகத்தையும் அளந்த பிறகு 3வது அடியை எங்கு வைப்பது என மகாபலியிடம் கேட்ட வாமனர் தனது ஆணவம் அனைத்தும் அடங்கி போன மகாபலி தன்னுடைய தலை மீது வைக்கும்படி கூறினார். இதை கேட்டு மனம் மகிழ்ந்த வாமனர் மகாபலியை பாதாள உலகிற்கு அரசனாக்கியதுடன் அடுத்த தேவேந்திர பதி மகாபலிக்குத்தான் என ஆசிர்வதித்தார். அதோடு மகாபலியின் அரண்மனை வாயிற்காவலனாக தானே இருக்கப் போவதாகவும் வாக்களித்தார். வாமனர் அவதரித்த தினம் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. கேரளாவில் உள்ள
திரிக்காராவில் உள்ள வாமனர் கோவிலில் அவரின் பிறப்பை கொண்டாட ஒவ்வொரு ஆண்டும் பாதாள லோகத்தில் இருந்து பூமிக்கு மகாபலி வருவதாக நம்பப்படுகிறது. அவரை வரவேற்பதற்காக வீடுகள் தோறும் அத்திப்பூ கோலமிட்டு விருந்து படைத்து கொண்டாடுகிறார்கள். வாமன அவதாரத்தில் மட்டுமே மகாவிஷ்ணு குள்ள வடிவில் வாமனராகவும் வானத்திற்கும் பூமிக்குமாக உயர்ந்து திரிவிக்கிரமனாராகவும் என 2 ரூபங்களை எடுத்தார். ஒருவர் இந்த குலத்தில் பிறந்தாலும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றினால் உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதை உணர்ந்துவதற்காகவே அசுர குலத்தில் பிறந்த மகாபலிக்கு என்றென்றும் சாகாவரம் அளித்து அருளினார் மகாவிஷ்ணு. ஒருவர் செய்யும் நல்ல காரியங்களை தடுக்க நினைப்பவர்களுக்கு எந்த நிலை ஏற்படும் என்பதை காட்டுவதற்காகவே சுக்கராச்சாரியாரின் பார்வையை பறித்தார். தன்னை சரணடைபவர் யாராக இருந்தாலும் அவர்களை காக்கும் கடமையை நிச்சயம் இறைவன் ஏற்பார் என சரணாகதி தத்துவத்தை உணர்த்துவதே வாமன அவதாரத்தின் தத்துவமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.